செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா மனதார முருகப்பெருமானை நினைச்சு முருகான 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நண்பர்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் வேற யாரும் உங்களை பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்ல தேவையில்லை, நீங்களே உங்களே தேர்ச்சிக்கொள்வீங்க. எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொள்ளக்கூடிய நபர்னே சொல்லலாம். பதுங்கி பின்னாடி பாயக்கூடிய புலி போல செயல்படுவீங்க. பூமிக்காரகனான செவ்வாயே உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் நீங்கள் சிறிய பார்த்தீங்கன்னா அளவிலாவது உங்கள் பேரில் சொத்து எப்போது இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு அதிகம் இருக்கும். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் இருப்பதால் பலருக்கு இந்த ராசியில் இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரத்த அழுத்தம் இல்லைன்னா முடிவுறுதல் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சை உங்களுக்கு எதிரியாக சில நேரத்தில் மாறிடுதுங்க. மேலும் உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறாரு. அதனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் உங்களுக்கு பணவரவு சேமிப்பு உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதாவது ஒரு வகையில் பிரபலமானவங்களாக இருப்பாங்க. கலைகளில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நபர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துணைவராக அமைவாங்க. அதே போல் உங்களிடம் ரொம்ப அன்போடு இருப்பதோடு ஒரு நண்பரை போல பழகக்கூடிய நபராக இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-4 நாட்கள் வேலை செய்தாலும் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீங்க. அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க. பயணங்களை விரும்பக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் சேர்ப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதாலையும் ஞானியராகவும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு நீங்கள் அதிபதியாகவோ சனியின் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களோடு வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமை குறித்து சிந்திப்பீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காடு மலைப்பகுதியில் சுற்றி திரியக்கூடிய சித்தர்கள்னால் உங்களுக்கு கொல்ல பிரியமாக இருக்கும். அதே போல் பழமையான தலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர் ஜீவசமாதியும் தரிசித்து வழிபடுவது நிச்சயம் ஒரு நல்லவித மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மேலும் நடக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குருவினுடைய பேச்சியால் விருச்சிகராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு. மேலும் முருகப்பெருமானின் அருளால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்களும் விருச்சிகராசி நண்பராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உறவினர் நண்பர்கள் பார்த்திங்கன்னா வகையில் இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாகவும் இந்த ராசியில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு குருவினுடைய பேச்சு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2ஆம் தேதியும் பயிற்சி ஆயிடுச்சு. இந்த பயிற்சியால் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை முடிய உங்களுக்கு இந்த கிரக நிலை அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அந்த வகையில் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்தோடு வீரத்தோடு செய்து சாதனையாக திகழக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களே, மூளை பலம்தான் உங்களுக்கு மூலதனமாக பல விஷயத்தில் இருக்குது. பணத்தாலும் பொருளாலும் உங்கள் மனதை யாரும் மாற்றிட முடியாது. அன்பால் மட்டுமே கண்டிப்போட மாற்ற முடியும். அண்டை அயலாரோடு ரொம்ப நெருங்கிய பழகிய காரியங்களை சந்திப்பீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் அரசியலில் சிறந்து விளங்கலாம். உங்களிடம் பேசும்போது நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதர்னு மற்றவங்க புரிஞ்சு கொள்வாங்க. மேலும் இந்த 26ஆம் தேதி நடந்து முடிந்த குருவினுடைய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறியிருக்காரு. இந்த பாக்கியஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பார்வையில் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 7வது பார்வையில் பஞ்சமஸ்தானத்தையும் 9வது பார்வையில் களத்திர ஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த குரு பேச்சு பற்றின இந்த ஆண்டு பொறுத்தவரை உங்களுக்கு பணவரவு ஓரளவு நன்றாக இருக்குன்னாலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டா இந்த நிலை நீடிக்கும். நடைமுறை செலவு இனி அதிகரிக்கும். சிறு அளவில் கடன் வாங்க நேரிடும். தம்பி தங்கைகள் அவங்களுடைய சுய லாபத்தையோ பார்ப்பீங்க. வீடு வாகன வகையில் எல்லாம் இனி நல்லபடியாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள் உங்கள் வாழ்வு சிறக்க உதவுவாங்க. பிள்ளைகள் படிப்பில் தேர்ச்சி பெறுவாங்க. உங்களுக்கு அவங்களால கௌரவமான வேலை கிடைக்கும்.
உடல்நிலை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க. உயரமான கட்டிடங்களை பணி செய்பவங்க பாதுகாப்பாக இருப்பது நல்லது. படி லிஃப்டில் ஏறும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணீர் இந்த நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கோங்க. நெருப்பு மின்சார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தம்பதியர் ஒற்றுமையோடு நடந்து குடும்ப மகிழ்ச்சியை பாதுகாக்கப்படும். முக்கிய தருணங்களை இந்த நேரம் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே போல் குழந்தைகளுடைய திருமணம், படிப்பு செலவுன்னு உள்ளிட்ட சுப செலவு இனி அதிகரிக்க தான் செய்யும். வெளியூர் பயணம் புதிய அனுபவத்தை உங்களுக்கு கற்றுத்தருங்க. வாகன போக்குவரத்தில் மிதவேகம் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் சார்ந்த வகையில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். தளராத முயற்சியால் இலக்குகளை நிறைவேற்றிடுவீங்க. தொழிலதிபர்கள் உற்பத்தி இலக்கை எட்டுவதில் தாமதம் அடைவீங்க. அதே போல் மற்றவங்களுக்கு இதே நிலையோ குறைந்த லாபம் பெறும் வகையிலான ஒப்பந்தங்களை கையெழுத்திடலாம். தொழிற்சாலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை கவனத்தோடு செயல்படுத்துங்க. நிர்வாக செலவு இனி அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவியால் சிலருக்கு தொழில் தாக்கு பிடிக்கும். அதே போல் வியாபாரிகள் விற்பனை இலக்கை எட்ட கடுமையாக இந்த நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். மற்றவங்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கலாம். லாபம் இந்த நேரம் ஓரளவு கிடைக்குங்க. பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பு நடைமுறை பின்பற்றுங்க. பிறருக்காக எந்த வகையிலும் நீங்கள் ஜாமீன் இந்த நேரத்தில் தராமல் இருக்க பாருங்கள். சுயதொழில் துவங்க நினச்சிங்கன்னா இது உகந்த சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் தக்க ஆலோசனையோடு புதிய தொழில் தொடங்குவதால நல்லது. உத்தியோகத்தில் வேலையில் சிரமம் குறுக்கீடு இருக்கத்தான் செய்யும். நிர்வாகத்தின் கண்டிப்பினால் மனசோர்வு ஏற்படும். சக பணியாளர்களை இந்த நேரம் அனுசரித்து செல்வது நல்லது. கம்பெனி அலுவலக நடைமுறைகளை உணர்ந்து செயல்பட பாருங்க. பணிபுரியும் கூடிய பெண்கள் கவனக்குறைவால் பணியில் குளறுபடி உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒழுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இரவல் பொருள் கொடுக்க வாங்கக்கூடாது. அதே போல் குடும்ப பெண்கள் பணத்தட்டுப்பாடு காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதம் குறித்து கவலை கொள்வீங்க. கணவர் குடும்ப உறுப்பினர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும். தாய்வழி சீர்முறை கிடைத்து மகிழ்வீங்க. சுயதொழில் புரியக்கூடிய பெண்கள் குறைந்த உற்பத்தியும் சுமாரான விற்பனையும் காண்பீங்க. நடைமுறை செலவினை அதிகரிக்கத்தான் செய்யும். இயன்றவரை ரொக்கத்திற்கு பொருள் விற்பது நல்லது. அதே போல் மாணவர்களுக்கு உரிய பயிற்சியும் கூடுதல் அக்கறையுமே தர தேர்ச்சியை தக்க வைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தையும் வாகனத்தில் செல்வதையும் பெருமளவில் இந்த நேரத்தில் குறைக்க பாருங்க. படிப்பிற்கான பண வசதி கிடைக்க தாமதமாகலாம். சாகச விளையாட்டுகளை ஈடுபடாதீங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா கடந்த காலத்தில் பெற்ற நற்பெயருக்கு களங்கம் பெற வகையில் மாறுபட்ட நிகழ்வுகளின் குறுக்கீடு இருக்கத்தான் செய்யும். பொது விவகாரங்களை ஒதுங்கி போனாலே நல்லது. சிரமத்தை இந்த நேரத்தில் தவிர்க்க பாருங்க. ஆதரவாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்ல வாய்ப்பிருக்கு. அதனால் மதிப்பு குறையக்கூடும். அதிகாரிகளை அனுசரித்து சென்றால்தான் இந்த நேரம் அரசு தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதிக்க முடியும். எதிரிகள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளை தவிர்ப்பதால் நன்னிலை பெறலாம். விவசாயிகளுக்கும் கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். அளவான மகசூலும் சுமாரான பணவரவு இருக்குங்க. கால்நடை வளர்ப்பில் வருகிற லாபம் உங்கள் மனதுக்கு நம்பிக்கை தரும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்ந்து பலன் தர இருக்கிறாரு. இதுவரை எந்த நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருந்த நீங்கள் இனி வெளிச்சத்துக்கு வருவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூணும். எதிர்பார்த்த வகையில் உதவியும் கிடைக்குங்க. குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி பொங்கும். பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வீங்க. பணப்புழக்கம் பொறுத்தவரை அதிகரிக்கும். இதனால் நெடுநாளாக வாங்க நினைத்த எலக்ட்ரானிக்கல் பொருட்களை வாங்குவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வருவாங்க. மகளின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி நடத்தி காமிப்பீங்க. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் பணி கிடைக்கும். அதே போல் எதிர்பாராத பணவரவு உண்டு. சொந்த ஊர் நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்பாவின் உடல்நிலை இனி சீராகும். அவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி மறையும். சிலர் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. அதற்கான கடன் உதவியும் இந்த நேரத்தில் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்வை தருங்க. குரு பகவான் இந்த நேரம் உங்களுக்கு உச்ச ராசியை பார்ப்பதால கையில் பணம் பொருளும் எதிர்காலத்துக்காக சேமிக்க செயல்படுவீங்க. குடும்பத்தில் இனி கலகலப்பான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுவது நல்லது. தன்னம்பிக்கையோடு சில வேலைகளை முடிச்சிடுவீங்க. ஆரோக்கியம் இனி சிறப்பாக அமையும். மேலும் குரு பகவான் 3ஆம் இடத்தையும் பார்ப்பதால புது எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றும். பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். கைமாற்றாக கொடுத்த படம் இப்போது உங்கள் கைக்கு வந்து சேரும். தங்க ஆபரண சேர்க்கை உண்டு. புதிய சொத்து வாங்குவீங்க.
சொந்த பந்தங்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் குழந்தை பாக்கியம் உண்டு. பிள்ளைகளால் சொந்த பந்தங்களின் மத்தியில் பெருமை அடைவீங்க. வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்திடுவீங்க. எடுத்த காரியங்கள் இனி முதல் முயற்சியிலே வெற்றியாக மாறும். வாகன வசதி பெருகும். குலதெய்வ பிரார்த்தனை இனி நிறைவேறும். அதே போல் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கும். குடும்ப வருமானமும் உயரும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிலர் இடவசதியுள்ள வீட்டுக்கு மாறுவீங்க. இல்லையா சகோதரிக்கு திருமணம் கூடி வரும். புது வாகனத்தில் வலம் வருவீங்க. குரு பகவானினுடைய பயணம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்களை தேடித்தருங்க. சிலருக்கு அயல்நாட்டில் பணிபுரிய வாய்ப்பு அமையும். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். இரவு நேர பயணங்களை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. மேலும் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் செல்வதால் மறைமுக எதிர்ப்புகள் வரும். பணிச்சுமை அதிகரிக்கும். கையிருப்பு கரையக்கூடும். செலவை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துவது நல்லது. வியாபாரம் உத்தியோகம் வியாபாரத்தில் பெரிய முதலீடு போட்டி லாபம் ஈடுபடுவீங்க. உங்கள் வியாபாரம் பார்த்தீங்கன்னா யுத்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போட்டியாளர்கள் திணறுவாங்க. வேலையாட்களுடைய தொந்தரவு இனி குறையும். ரியல் எஸ்டேட் ஹோட்டல் கட்டிட உற்பத்தி உதிரி பாகங்கள் இரும்பு வகைகளில் ஆதாயம் அடைவீங்க. அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தோடு ஒப்பந்தமும் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை பெருமையாக பேசும் அளவுக்கு நடந்து கொள்வீங்க. வேலை சுமை இனி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்க பாருங்க. யாரை பற்றியும் தலைமையிடத்தில் புகார் கூறாதீங்க. கணினி துறையினருக்கு வெளிநாட்டு நிர்வாகத்தில் இருந்து வாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்கள் விமர்சனங்களை கடந்து சென்று முன்னேறுவீங்க. மூத்த கலைஞர்களிடம் மனஸ்தாபங்கள் வரக்கூடும். முடிந்த அளவு விட்டு கொடுத்து போவது நல்லது. புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த குருவினுடைய பேச்சு புது அணுகுமுறையால் புதுமை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. மேலும் குரு பகவானுடைய பேச்சியாகவும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசாகா நட்சத்திர 4ஆம் பாதம் உள்ளவங்களுக்கு குருவின் பயிற்சி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிவட்டாரத்தால் தொடர்பு ஏற்படும். மேலும் புது அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய நபர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரு உதவியாக இருக்கும். வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறும். தொழிலில் மாற்றமும் உத்தியோக மாற்றமும் உண்டுங்க. எல்லாவற்றுக்கும் அடுத்தவங்க தயவை எதிர்பார்க்க வேண்டி இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்குங்க. அதே போல் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையை இனி நீக்க போகுது. உற்சாகமாக இருப்பீங்க. சக ஊழியர்களிடம் பழகும்போது கவனமாக இருங்க. முன்னோர்களை வணங்கி வர எதிலும் வெற்றி உண்டு. செயல்களை இனி வேகம் உண்டாகும். புத்தி சாதுரியமோ அறிவு திறனோ இனி அதிகரிக்கும். அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் குருவின் பெயர்ச்சி நீங்கள் எது செய்வதையோ எதை விடுவதுன்னு மன தடுமாற்றத்தை நீக்கணும். எதிர்பார்த்த பண வரவை தருங்க. திடீர் சோர்வு உண்டாகலாம். உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி சொல்வதை தவிர்க்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா அவசரமான முடிவு எடுக்காதீங்க. பேச்சாற்றல் மூலம் தொழிலில் இனி லாபம் அதிகரிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விருச்சிகராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய குருவின் பயிற்சி எப்படி அமையப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.